ஒரு காட்டில் இருந்த எல்லா பறவைகளும் ஒரே மாதிரி சாம்பல் நிறத்தில் இருந்தன. ஒரு அழகான வசந்த காலத்தில் பறவைகளின் அரசன் எல்லா பறவைகளையும் அழைத்தான். எல்லா பறவைகளும் மகிழ்ச்சியுடன் ஒன்று கூடி பறந்து கொண்டு சந்தோஷமாக இருந்தன. அப்போது அரச பறவை வானத்தை நோக்கி தனது இறக்கையை உயர்த்த வானத்தில் ஒரு பெரிய அழகான வானவில் தோன்றியது. அதை பார்த்த பறவைகள் வானவில்லின் வண்ணங்களைப் பார்த்து ஆச்சரியப்பட்டன. பறவைகளின் அரசன், உங்களுக்கு பிடித்த நிறத்தை வானவில்லிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னதும் பறவைகள் ஆவலுடன் ஓடின. ஒரு குருவி பச்சை நிறத்தை எடுத்துக்கொண்டு பச்சை கிளியாக மாறியது. ஒரு குருவி மஞ்சள் நிறம் அணிந்து மஞ்சள் குருவியானது. இன்னொரு குருவி சிவப்பு நிறம் பெற்று செங்குருவியாக மாறியது. எல்லா பறவைகளும் தங்களுக்கு பிடித்த நிறங்களை பெற்றுக்கொண்டபோது ஒரு சின்னஞ்சிறிய குருவி மட்டும் வரிசையில் நின்று பொறுமையாக காத்திருந்ததால் அதற்கு நிறம் கிடைக்கவில்லை. அது அழுதுகொண்டே, நான் எப்போதும் சாம்பல் நிறத்திலேயே இருக்க வேண்டுமா என்று கேட்டது. அதை கேட்ட அரச பறவை அதன் பொறுமையைக் கண்டு மகிழ்ந்து எல்லா பறவைகளையும் திரும்ப அழைத்து ஒவ்வொரு பறவையிடமிருந்தும் சிறிது சிறிதாக நிறங்களை எடுத்துக் கொடுத்து அந்த சிறிய பறவையை மிக அழகான பஞ்சவர்ண கிளியாக மாற்றியது. அப்போது எல்லா பறவைகளும் மகிழ்ச்சியுடன் கழித்தன. இதனால் பொறுமையாக இருந்தால் நமக்கு உரிய பலன் நிச்சயம் கிடைக்கும் என்பதை அனைத்து பறவைகளும் உணர்ந்தனர்.